அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து பாவங்களை மன்னித்து அவனுடைய ரஹமத்தின் அருளோடு ஒன்று சேர்ப்பானாக. அன்பானவர்களே, ரஜபு மாதம் கண்ணியமான மாதம், பரக்கத்து பொருந்திய மாதம், எல்லா விதமான மாண்புகளையும் சுமந்த ஒரு மாதம் ரஜபு. இந்த ரஜபை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால் நிறைய விஷயங்களை கூறலாம். ரஜபு அது விதையை விதைக்கக்கூடிய மாதம். அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் ஷாபான். இது நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். அதன் பிறகு வரக்கூடிய மாதம் ரமலான். இந்த ரமலான் மிக முக்கியமானது. நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரஜபு உடலை சுத்தப்படுத்துமா, ஷாபான் மாதம் உள்ளத்தை சுத்தப்படுத்துமா. அப்போ ரமலானுடைய மாதம் அது நம்முடைய ரூஹை சுத்தப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி? ரஜபு உடலை சுத்தப்படுத்துது, ஷாபானும் உள்ளத்தை சுத்தப்படுத்துது, ரமலான் நம்முடைய ரூஹை சுத்தப்படுத்துது. இந்த மூன்று மிக முக்கியமான அம்சங்கள். ஸோ ரஜபு விதையை விதைக்கணும், ஷாபான் நீர் பாய்ச்சணும், ரமலான் அது அறுவடைக்கு தயாராகணும். அப்படி தான் இருக்கணும். விதையை விதைக்கலை, நீர் பாய்ச்சவில்லை, ஆனால் அறுவடைக்கு மட்டும் தயாராகுவது என்பது அது சாத்தியமில்லை. நம்ம ரமலானை மட்டும் ஒட்டுமொத்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ அமலுக்காக வேண்டி தயாராகக்கூடிய மாதம் தானே ரஜபும் ஷாபானும். அப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அதனுடைய அசராத்துகள் ரமலானில் வெளிப்படும். இப்போவே நம்ம அமல் ரீதியாக நாமளே பக்குவப்படுத்தி கொண்டோம், தயார்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ரமலானில் அது இது சாத்தியமாகும். அல்லாஹ் நம்ம ரூஹை சுத்தப்படுத்திட்டான் அப்படின்னா இதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில். அதனால் ரஜபுல நம்ம அமல் செய்வோம், ரஜபுல ஷாபானை அமல் செய்து ரமலானை அதனுடைய முழுமையான நன்மையை பெற்றவர்களுடைய பட்டியலில் எல்லாம் நம் எல்லோருடைய பெயர்களும் சேர்த்தருவானாக. குதா ஹாஃபிஸ். அஸ்ஸலாம்.